எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆச்சி. நம்மளோட சேனலில் எல்லோரும் ரொம்ப படிக்க விரும்புகிற ரொம்பவே பயனுள்ள சைக்காலஜி ஆஃப் மணி புக்கை ஒரு அத்தியாயமாக நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் 18 அத்தியாயங்கள் நம்மளோட சேனலில் நம்ம கேட்டாச்சு. இன்றைக்கி நம்ம 19வது அத்தியாயத்தை கேட்கலாம் வாங்க. எல்லாமாய் சேர்ந்து இப்பொழுது நாம் இதுவரை கற்றது நம் பணம் சார்ந்த உளவியல் பார்வைகள் தான். வாழ்த்துக்கள், நீங்கள் தொடர்ந்து படிக்கிறீர்கள். நாம் இதுவரை கற்ற சிலவற்றை இணைத்து பார்க்கும் நேரம் இது. இந்த அத்தியாயம் ஒரு தொகுப்பை போன்றது. உங்கள் பொருளாதாரம் சார்ந்த நல்ல முடிவுகளை எடுக்க உதவும் சில சிறிய செயலாக்கத்தக்க பாடங்கள். முதலில் நான் உங்களுக்கு ஒரு பல் மருத்துவரை பார்ப்பதற்காக முன்கூட்டி திட்டமிடப்பட்ட நேரம் எவ்வாறு மோசமான நிலைக்கு உள்ளானது என்பதை குறித்த கதை ஒன்றை சொல்லப் போகிறேன். நாம் பணத்தை எப்படியெல்லாம் முதலிடலாம் என்று உரைக்கும் அறிவுரைகள் எப்படியெல்லாம் இடர்களை சந்திக்க வைக்கும் என்பது குறித்த நமக்காக ஒன்றை சொல்ல வருவதாகும். 1931ஆம் ஆண்டு கிளரன்ஸ் ஹக்ஸ் என்பவர் ஒரு பல் மருத்துவரை பார்க்க சென்றார். அவருடைய வாயில் தொடர்ந்து வலி இருந்து கொண்டே இருந்தது. அந்த பல் மருத்துவர் அவரை மயக்க மருந்து கொடுத்துவிட்டு வலி குறைவதற்காக மருத்துவத்தில் ஈடுபட்டார். சில மணி நேரம் கழித்து கிளரன்ஸ் மயக்க நிலை தெளிந்து எழுந்தபோது அவர் 16 பற்களையும் டான்சிலையும் இழந்திருந்தார். பின்னர் எல்லாமே தவறாக நடந்தது. ஒரு வாரம் கழித்து கிளரன்ஸ் மருத்துவ சிகிச்சையில் ஏற்பட்ட சிக்கல்களின் காரணமாக இறக்க நேரிட்டது. அவருடைய மனைவி பல் மருத்துவரின் மேல் வழக்கு தொடுத்தார். ஆனால் அந்த வழக்கு சிகிச்சையில் ஏற்பட்ட சிக்கலினால் தன் கணவர் இறக்க நேரிட்டது என்பது குறித்து அன்று. ஏனென்றால் அந்த காலத்தில் 1931இல் ஒவ்வொரு சிகிச்சையும் மரணத்தை சந்திக்கவே நேரிட்டது. கிளரன்ஸ் மனைவி தொடுத்த வழக்கில் முதலில் தன் கணவரிடம் மருத்துவர் எடுக்கப் போகும் முறைகளை குறித்து ஒப்புதல் வாங்கவில்லை என்றும், அப்படி ஒப்புதல் கேட்டிருந்தால் இப்படி ஆக வேண்டிய சூழலை வந்திருக்காது என்றும் வாதிட்டார். இந்த வழக்கு கோர்ட்டாக மாறி நடந்து கொண்டே இருந்தது. இருந்தாலும் முடிவு வந்தபாடில்லை. 1931இல் நோயாளிக்கும் மருத்துவருக்கும் இடையே ஒப்புதல் என்பது இல்லாத ஒன்றாகவே இருந்தது. ஒரு கோர்ட் இந்த வழக்கின் சாரங்களை ஆராய்ந்து தகுந்த மருத்துவ வழிமுறைகளை பின்பற்ற மருத்துவர்களுக்கு சுதந்திரம் அளிக்கப்படுதல் வேண்டும் என்ற கருத்து தெரிவித்தது. அப்படியான வழக்கம் இல்லை என்றால் நாம் மருத்துவத்துறையின் முன்னேற்றத்தை காண முடியாது என்றது. வரலாற்றின் பெரும்பகுதியில் மருத்துவத்தின் முக்கிய கொள்கை என்பது மருத்துவர் நோயாளியின் நோயை குணப்படுத்த வேண்டும் என்பதே. மருத்துவர் குறித்து நோயாளி என்ன நினைக்கிறார் என்பது தேவையற்ற ஒன்று. டாக்டர் ஜே கட்ஸ் தன்னுடைய த சைலண்ட் வேர்ல்ட் பிட்வீன் டாக்டர் அண்ட் பேஷண்ட் என்ற நூலில் இந்த தத்துவத்தை குறிப்பிட்டுள்ளார். அந்த இலக்கை சாதித்தாக வேண்டும் என்பதால் மருத்துவர்கள் நோயாளிகளின் உடல் மற்றும் உணர்வுகளை மதிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு நிலையில் நோயாளிகளின் விருப்பங்கள் குறித்து அவர்களிடம் கலந்தாலோசிக்காமல் அவர்களாகவே தேவையான முடிவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதன் சாரம் என்னவென்றால், எடுக்கப்படும் முடிவுகளின் விளைவுகளில் நோயாளிகளும் பங்கேற்க வேண்டும் என்ற நிலைமை அப்போது மருத்துவ தத்துவத்தில் சரியானதாக பார்க்கப்படவில்லை. இத்தகைய நிலை ஏதோ கர்வத்தாலோ அல்லது தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதாலோ ஏற்பட்டது அன்று. மாறாக இது 2 கருத்துக்களின் அடிப்படையில் நம்பப்பட்டது. ஒவ்வொரு நோயாளியும் குணப்படுத்தப்படுதல் வேண்டும். அவர்களை குணப்படுத்த பொதுவான சரியான சிகிச்சை முறை உள்ளது. நோயாளியிடமிருந்து ஒப்புதல் பெற தேவையில்லை என்னும் நிலை. இவ்விரண்டு கருத்துக்களை நீங்கள் நம்பினால் சரி என்பது போன்றே தெரியும். ஆனால் மருத்துவம் என்பது அப்படி செயல்படும் முறையன்று. கடந்த 50 ஆண்டுகளில் மெல்ல மெல்ல மருத்துவ கல்வி நிறுவனங்கள் நோய்களை குணமாக்கும் நோக்கிலிருந்து நோய்களை குணமாக்கும் நோக்குக்கு தங்களை மாற்றிக்கொண்டுள்ளன. அதாவது குணமாக்க என்னவெல்லாம் திட்டங்கள் இருக்கின்றனவோ அவற்றை நோயாளிகளுக்கு தெரிவித்து நோயாளிகளை தீர்மானிக்க விடுவதே அந்த முறை. இந்த முறை ஓரளவிற்கு நோயாளிகள் காப்பு சட்டத்தாலும் ஓரளவிற்கு கட்ஸின் நூலின் தாக்குதலாலும் சாத்தியமாகிறது. கட்ஸ் நூல் இது குறித்து நோயாளிகளுக்கு மருத்துவத்தால் என்ன பயன் என்பது குறித்த பரந்த அறிவு இருக்கிறது என்பதால் அவர்களுடைய நம்பிக்கைகள் கருதப்படுதல் வேண்டும் என்று கூறுகிறது. கட்ஸ் எழுதுகிறார், தங்கள் கல்வி மற்றும் அனுபவத்தை மட்டுமே கொண்டு மருத்துவர்கள் தங்களுடைய கருணை மனப்பான்மை, எது நல்லது என்று சிந்திக்கும் தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் செயல்படுவார்கள் என்று நினைப்பது மிகவும் அபாயகரமான முட்டாள்தனம் ஆகும். அது அவ்வளவு எளிதானதும் அல்ல. மருத்துவம் என்பது சிக்கலான ஒரு தொழிலாகும். மருத்துவருக்கும் நோயாளிக்கும் இடையேயான தொடர்பு அத்தகைய வகையில் சிக்கலானதே. அந்த கடைசி வரை முக்கியமானதாகும். மருத்துவம் என்பது சிக்கலான ஒரு தொழிலாகும். மருத்துவருக்கும் நோயாளிகளுக்கும் இடையேயான தொடர்பும் அத்தகைய வகையில் சிக்கலானதே. உங்களுக்கு இப்போது புரிகிறதா? அதை ஒத்து ஒரு தொழிலை குறித்து பொருளாதார ஆலோசனை. உங்கள் பணத்தை நீங்கள் என்ன செய்யலாம் என்பதை நான் சொல்ல இயலாது. காரணம், எனக்கு உங்களை பற்றி தெரியாது. எனக்கு உங்களுக்கு தேவையானது என்ன என்று தெரியாது. எனக்கு எது எப்போது உங்களுக்கு தேவைப்படும் என்பதும் தெரியாது. எனக்கு அது
ஏன் உங்களுக்கு தேவைப்படுகிறது என்பது குறித்தும் தெரியாது. எனவே உங்கள் பணத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்லப் போவதில்லை. கிளெரன்ஸ் ஹக்கு அந்த பல் மருத்துவர் சிகிச்சை அளித்தது போல் நான் உங்களுக்கு உதவப் போவதில்லை. ஆனாலும் மருத்துவர்களும் பல் மருத்துவர்களும் தேவையற்றவர்கள் என்பதில்லை. அவர்கள் அறிவார்ந்தவர்கள்தான். அவர்களுக்கு தெரியும் எது எப்படி ஆகும் என்று. தங்களுக்கு தேவையான சரியான மருத்துவ முறை குறித்து நோயாளிகள் பல்வேறுபட்ட முடிவுகளை எடுத்தாலும் எது தேவைப்பட்ட விதத்தில் செயல்படும் என்பது மருத்துவர்களுக்கு தெரியும். பொருளாதார ஆலோசகர்களும் அப்படிப்பட்டவர்களே. பணம் சார்ந்த துறையில் சில பொதுவான விதிகளும் உண்மைகளும் உள்ளன. தங்கள் முதலீட்டுக்கு அத்தகைய பொது விதிகளை எப்படி பொருத்துவது என்பது குறித்து தனிப்பட்ட முதலீட்டாளர்கள் பல்வேறு முடிவுகளை எடுக்கத்தான் செய்கிறார்கள். எச்சரிக்கையுடன் நாம் சில பரிந்துரைகளை ஆராய்வோம். நீங்கள் உங்கள் பொருளாதார முடிவுகளை எடுக்க அவை உங்களுக்கு உதவும். எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்குள் பணிவை கடைபிடியுங்கள். அவை எதிர்மறையாக நடந்து கொண்டிருந்தால் மன்னிப்பையும் இரக்கத்தையும் கடைபிடியுங்கள். ஏனென்றால் அது உண்மையில் எப்படி தெரிகிறதோ அந்த அளவிற்கு தீயதாகவும் அந்த அளவிற்கு நல்லதாகவும் எப்போதும் இருந்ததில்லை. இந்த உலகம் மிகவும் பரந்தது, சிக்கலானது. அதிர்ஷ்டம், உயர்வு இவ்விரண்டும் உண்மையானவையாகவும் கண்டுபிடிக்க அரிதானவைகளும் கூட. உங்களை சார்ந்தவர்களையும் உங்களையும் நீங்கள் எடை போடும்போது இதை எப்போதுமே மனத்தில் கொள்ளுதல் வேண்டும். அதிர்ஷ்டம், இடர் இவற்றின் சக்தியை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த முறையில் நீங்கள் எவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவற்றை செய்ய அது சாதகமாக இருக்கலாம். சரியான மாதிரிகளை நாம் தேர்ந்தெடுக்கவும் இதனால் சாத்தியப்படலாம். குறைந்த தற்பெருமை, நிறைந்த செல்வம். சேமிப்பு என்பது உங்கள் தற்பெருமைக்கும் உங்கள் வருவாய்க்கும் இடையிலான இடைவெளியே ஆகும். செல்வம் என்பது நீங்கள் பார்க்க இயலாதது. எனவே எதிர்காலத்தில் உங்களிடம் மிகுதியாகவும் மேலும் பல வழிகள் இருக்க வேண்டி இன்று உங்களால் என்ன வாங்க இயலும் என்னும் எண்ணத்தை சற்றே கட்டுப்பாட்டுக்குள் வைத்து செய்யப்படுவதே செல்வம் என்பதாகும். நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது ஒரு பொருட்டே அல்ல. ஓரளவிற்கு மேல் நாம் பணத்தை செலவு செய்யக்கூடாது என்று இன்றைய நிலையில் நாம் வரையறுத்து கொள்ளாமல் நீங்கள் சேமிக்கவே இயலாது. உங்களால் இரவில் நிம்மதியாக தூங்கும் உதவும் வகையில் உங்கள் பணத்தை நீங்கள் ஆளுங்கள். நீங்கள் மிக அதிகப்படியான வருவாயை பெறும் அளவிற்கு சேமியுங்கள் என்றோ அல்லது உங்கள் வருவாயில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை சேமிப்பாக்குங்கள் என்றோ சொல்வதிலிருந்து இது மிகவும் வேறுபட்டதாகும். உயர்ந்த அளவிலான வருவாயை பெறாமல் சிலரால் தூங்க இயலாது. சிலர் மரபு வழியில் சேமித்தால் மட்டுமே நல்ல தூக்கத்தை கொண்டிருப்பார்கள். அவரவருக்கு அவரவர்களுடையது. இரவில் தான் தூங்குவதற்கு இது உதவி செய்யுமா என்பது எல்லா பொருளாதார முடிவுகளுக்கும் சிறந்த பொதுவான திசைக்காட்டியின் அடிப்படையாகும். சிறந்த முதலீட்டாளரான நீங்கள் வர விரும்பினால் மிக முக்கியமான ஒற்றை வழி என்பது சேமிப்பு காலத்தை அதிகப்படுத்துவதுதான். முதலீட்டில் காலமே மிகவும் சக்தி வாய்ந்த காரணியாகும். அது சிறிய முதலீடுகளை பெரிதாக்கவும் பெரிய தவறுகள் மறைத்து போகவும் காரணமாக அமைகின்றது. உங்கள் பணத்தை நீங்கள் எப்படி கையாள்கிறீர்கள் என்பது பொருட்டில்லை. எவையெல்லாம் உங்களுக்கு சாதகமானவை இல்லையோ அவற்றோடெல்லாம் பரிச்சயப்படுத்தி கொள்ளுங்கள். இப்படித்தான் உலகம் இருக்கும். குறிப்பிட்ட பங்குகளை மட்டும் பார்த்து கொண்டிருக்காமல் மொத்தமாக உங்களுடைய பங்குகள் எப்படி வருவாயை தேடி தருகின்றன என்பதை மட்டும் கண்காணியுங்கள். அந்த வழியில் நீங்கள் உங்கள் சேமிப்பை கணிக்கலாம். முதலீட்டில் ஒரு பெரிய பகுதி தேவையற்ற பங்குகளிலும் சில மிகவும் வெற்றிகரமாக செயல்படும் பங்குகளாகவும் இருக்கலாம். அதுதான் பொதுவாக சரியான முறை சூழலாகும். உங்களுடைய தனிப்பட்ட பங்குகளின் வெற்றியை கொண்டு உங்களை மதிப்பிட்டால் வெற்றி பெறுபவர் உண்மையை விட மிகவும் சாதனை படைத்தவராகவே தோன்றலாம். தோல்வியுற்றவர் அடிநிலை தோல்வியடைந்தவர்களாக கூட தெரியலாம். பணத்தை கொண்டு உங்கள் காலத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருங்கள். ஏனென்றால் உங்கள் காலம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் அது உங்கள் அமைதியை குலைக்கும். உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு அது எப்போது வேண்டும், உங்களுக்கு எவரோடு அது வேண்டும், உங்களுக்கு அது எவ்வளவு காலம் வேண்டும் என்பனவற்றை கணிக்கக்கூடிய செயலாக்கக்கூடிய திறமை ஒன்றே பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த வருவாயை தேடித்தரும். நல்லவராக இருங்கள், பகட்டை கைவிடுங்கள். உங்கள் குணத்தை விட உங்கள் சொத்துகளின் மூலம் யாரும் கவரப்படுவதில்லை. விலையுயர்ந்த காரோ அல்லது கைக்கடிகாரமோ உங்களுக்கு தேவை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையாக விரும்புவது என்பது மரியாதையும் போற்றுதலையும் மட்டுமே. கார் மட்டுமே கைக்கடிகாரம் இல்லாமலேயே உங்களுடைய கருணையையும் அடக்கத்தையும் கொண்டே இவ்விரண்டையும் உங்களால் வாங்க இயலும். சேமியுங்கள், சேமித்து கொண்டே இருங்கள். சேமிப்புக்கு உங்கள் எந்த காரணமும் தேவையில்லை. ஒரு கார் வாங்கவோ அல்லது ஒரு கடனை அடைக்கவோ அல்லது ஒரு மருத்துவ தேவைக்காகவோ நீங்கள் சேமிக்கலாம். இருந்தாலும் நம்மால் வரையறுக்க முடியாத, கணிக்க முடியாத காரணங்களுக்காக சேமிப்பதே சேமிப்பதற்கான காரணங்களில் மிகவும் முக்கியமானதாகும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தொடர்ந்து வரும் திகைப்புகளின் சங்கிலி தொடராகும். இதற்காக என்று எந்த காரணமும் இல்லாமல் சேமிக்கும் சேமிப்பே வாழ்க்கையின் மிகவும் மோசமான கணங்களில் உங்களை காப்பாற்ற உதவும் உன்னத சேமிப்பாகும்.
வெற்றிக்கான விலையை வரையறுங்கள், அதை செலுத்தவும் தயாராக இருங்கள். ஏனென்றால் மதிப்புமிக்க எதுவும் இலவசமாக கிடைப்பதில்லை. பெரும்பான்மையான பொருளாதார செலவுகள் அட்டையில் கட்டணத்தின் மதிப்பை காட்டியபடி அமைவதில்லை என்பதையும் இங்கே நினைவு கூறுங்கள். நிலையற்ற தன்மை, ஐயங்கள், வருத்தங்கள் ஆகியவையே பொருளாதார உலகின் பொதுவான கட்டணங்கள் ஆகும். அவை கொடுக்கப்பட வேண்டிய மதிப்புகளே ஆகும். இருந்தும் அவற்றை நீங்கள் ஒரு கட்டணம் போல கருதுதல் வேண்டும். ஏதோ ஒரு நல்லதை நாம் பெற நாம் கொடுக்கும் கட்டணம் என்றே கொள்ளல் வேண்டும். அவற்றை ஏதோ அபராதம் போன்று நினைத்து கொண்டு தவிர்ப்பது சரியன்று. தவறுகளுக்கான இடைவெளியை போற்றுங்கள். எதிர்காலத்தில் என்ன நடக்கக்கூடும் என்பதற்கும் நீங்கள் பயன்பெற உங்களுக்கு எது நடக்க வேண்டும் என்பதற்கும் இடையான இடைவெளியே முக்கியமானது. அதுவே உங்களுக்கு தேவையான சகிப்புத்தன்மையை தரும். அந்த சகிப்புத்தன்மையை நீண்டகால அடிப்படையில் கூட்டுத்தொகை முறையில் வருவாயை தேடித்தரும். தவறுகளுக்கான வெளி பொதுவாக மரபு சார்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. ஆனால் அது உங்களை விளையாட்டில் நின்று ஆட வைத்து பன்மடங்கு பலனையும் தரும் வலிமையையும் பெற்றது. பொருளாதார முடிவுகளின் அதீதங்களை தவிர்க்கவும். ஒவ்வொருவருடைய இலக்குகளும் முடிவுகளும் காலத்துக்கு ஏற்ப மாறுபட்டு கொண்டே இருக்கும். உங்கள் முந்தைய முடிவுகள் எவ்வளவு அதீதமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நீங்கள் அது குறித்து வருந்தத்தக்க கணங்களும் வரும். இடர்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அது காலம் கனியும் போது உங்களுக்கான வருவாயை கொடுக்கும். ஆனாலும் நீங்கள் உங்களை முற்றிலுமாக அழித்துவிடும் இடர்களை குறித்து அச்சம் கொண்டவராகத்தான் இருத்தல் வேண்டும். ஏனென்றால் அத்தகைய அச்சமே பிற்காலத்தில் அத்தகைய இடர்களை நீங்கள் தவிர்க்க முடியும். உங்கள் விளையாட்டை நீங்கள் தீர்மானியுங்கள். மற்றவர்கள் விளையாடும் வேறு விதமான விளையாட்டுகளின் போக்கு உங்களை மாற்ற இயலாத நிலையில் உங்கள் செயல்களை நீங்கள் திட்டமிடுங்கள். குழப்பங்களை போற்றுங்கள். பொருளாதாரத்தில் ஒருவர் கூற்றை மற்றொருவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்பது அறிவார்ந்த அனைத்தும் தெரிந்த நியாயமான மக்களின் இயல்பாகும். ஏனென்றால் அத்தகையோர் வேறுபட்ட இலக்குகளையும் ஆசைகளையும் கொண்டவராகவே இருக்கின்றனர். சரி என்று கொள்ளக்கூடிய ஒற்றை தீர்வு என்பது கிடையாது. எது உங்களுக்கு சாதகமாக செயல்படுகிறதோ அதுவே தீர்வு. இப்போது எனக்கு எது சாதகமாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட நம்மளோட 19வது அத்தியாயத்தை நம்ம கேட்டு முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த புக்கு நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு படிக்க முடிஞ்சால் கண்டிப்பாக படிங்க. இல்லை இந்த மாதிரி கேட்கணும், சிலருக்கு படிக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பட் கேட்குறதுக்கு ஆடியோவாக கேட்குறதுக்கு பிடிக்கும்னா நீங்கள் நம்மளோட கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலில் கண்டிப்பாக நீங்கள் இதை கேளுங்க. உண்மையிலேயே நீங்கள் ரெக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. இது நீங்கள் கேட்டதுனாலையோ இல்லை படிக்கிறதுனாலையோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த புக்கில் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.